ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஜோசமையல் இன்னைக்கு எப்போவுமே இட்லி தோசை சாப்பிட்டு சாப்பிட்டு போர் அடிக்கும். அந்த டைமில் இந்த மாதிரி நம்ம குழந்தைங்களுக்கு பண்ணி கொடுக்கலாம். அதுவும் இல்லாமல் ஈவினிங் ஸ்நாக்காக கூட பண்ணிக்கலாம். சிக்கன் ஸ்டஃப்டு பன் தான் பார்க்க போகிறோம். உள்ளே வந்து சிக்கன் ஸ்டஃபிங் இருக்குது. நல்ல பன் எவ்வளோ சூப்பராக ஈவனாக இருக்குதுன்னு பாருங்கள். இது பண்ணுறதுக்கு வந்து நான் வந்து 3 கப் அளவுக்கு மைதா எடுத்திருக்கேன். 1 டீஸ்பூன் அளவுக்கு ஈஸ்ட்டு, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு, அப்புறம் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சுகர், அப்புறம் வந்து ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பால் பவுடர் இல்லை அப்படின்னா பிரச்சனை இல்லை. அதுக்கு இப்போல்லாம் நீங்கள் வந்து பால் சேர்த்துக்கலாம். பிசையும் போது தண்ணிக்கு பதிலாக 1/2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் அதையும் சேர்த்துக்கோங்க. ஒரு முட்டை சேர்த்துக்கிறேன். முட்டை சேர்க்காதவங்க நீங்கள் பால் சேர்த்துக்கலாம். நான் வந்து சிக்கன் பன் பண்ணுறனால நான் வந்து முட்டை சேர்த்துக்கிறேன். இப்போ வந்து இந்த நல்லா நீட் பண்ணிக்கணும். இதை ஒர்க்கிங் ஏரியாவுக்கு மாற்றிட்டு நல்லா நீட் பண்ணணும். ஒரு 10 நிமிஷம் அளவுக்கு நல்லா பிசையணும். ஃபஸ்ட்டு வந்து கைகளில் ஒட்டும். அதுக்கப்புறம் நீங்கள் நீட் பண்ண கைகளில் ஒட்டாது. நல்லா ஒட்டாத அளவுக்கு இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சிக்கோங்க. நல்லா சாஃப்டாக பிசைஞ்சிக்கணும். அப்போ தான் வந்து பன்னு வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கும். அப்படின்லாம் கொஞ்சம் ஹார்டாக தெரியும். நல்லா அந்த பவுலில் வந்து நல்லா எண்ணெய் தடவிட்டு மேலேயும் எண்ணெய் தடவிட்டு அப்படி வச்சுருங்க. பாருங்கள், ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. ஆனால் எவ்வளோ சூப்பராக உப்பி மேலே வருதுன்னு பாருங்கள். நான் வந்து ஈஸ்ட் வந்து இன்ஸ்டன்ட் ஈஸ்ட் சேர்த்துருக்கேன். இப்போ பாருங்கள் எவ்வளோ சூப்பராக உப்பி வந்திருக்குன்னு. அவ்வளோதான், ஒரு பஞ்ச் கொடுத்துடலாம். ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. இப்போ இதை மறுபடியும் நல்லா நீட் பண்ணிக்கலாம். நல்லா ஒரு சாஃப்டாக இருக்கிற அளவுக்கு பார்த்துக்கோங்க. உள்ள ஸ்டஃபிங் வைக்கிறதுக்கு வந்து நான் வந்து ஒரு 1/4 கிலோ எலும்பு இல்லாத சிக்கன் எடுத்திருக்கேன். அதை வந்து மின்ஸ் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா மிக்ஸியில் பல்ஸ் பண்ணிக்கோங்க. நான் சாப்பரில் போட்டு சாப் பண்ணிட்டேன். இப்போ கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு வெங்காயம், அப்புறம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அப்புறம் சிக்கன் எல்லாத்தையும் சேர்த்து ஒன்றாவே வதக்கிக்கலாம். வெங்காயம் இஞ்சி பூண்டு தனித்தனியாக வதக்கணும் அப்படின்லாம் இல்லை. ஏன்னா நம்ம வந்து பேக் பண்ண போகிறோம். இந்த அளவுக்கு கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் இப்போ உப்பு சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு லெமன் ஜூஸ் அதையும் சேர்த்துக்கோங்க. கண்டிப்பாக லெமன் ஜூஸ் சேருங்க. நம்ம வந்து தக்காளி பழம் எதுவுமே சேர்க்கல. லெமன் சேர்த்தா தான் அந்த புளிப்பு டேஸ்ட் கிடைக்கும். 1 டீஸ்பூன் அளவுக்கு பெப்பர் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கோங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா தூள், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சோம்புத்தூள், அதாவது பெருஞ்சீரகம் அது, அப்புறம் வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள். இவ்வளோ சேர்த்து நல்லா கலந்துக்கோங்க. சிக்கன் இந்த மெத்தடில் பண்ணுங்கள். இந்த சிக்கன் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. உள்ள ஸ்டஃப் பண்ணும்போது இது கூட சீஸ் கூட வச்சுக்கலாம். இப்போ வந்து காஞ்ச மல்லி இலை அதையும் சேர்த்துக்கிறேன். ஃப்ரெஷ்ஷாக இருந்தால் ஃப்ரெஷ்ஷாக உள்ளது சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான், நம்மளோட ஸ்டஃபிங் நல்லா ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து ஒரு முட்டையோட மஞ்சள் கருவை மட்டும் எடுத்து பீட் பண்ணிக்கோங்க. நல்லா பீட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நம்ம வந்து ரோல் பண்ணிக்கலாம். அந்த மாவை எடுத்து ரொம்ப தின்னாக ரோல் பண்ணக்கூடாது, கொஞ்சம் திக்காகவே ரோல் பண்ணிக்கோங்க. இந்த அளவுக்கு ரோல் பண்ணிக்கோங்க. நடுவில் அந்த ஸ்டஃபிங் வச்சுக்கோங்க. சிக்கன் தான் வைக்கணும் இல்லை, நீங்கள் வெஜிடேரியன் இருந்தால் உருளைக்கிழங்கு வைக்கலாம், அப்புறம் பன்னீர் வைக்கலாம், அந்த மாதிரி வைக்கலாம். பன்னீர்லாம் வைக்கிறீங்கன்னா இந்த மாதிரி லைட்டாக டோஸ்ட் பண்ணிகிட்டே உள்ளே வச்சிடலாம். இந்த மாதிரி நல்லா உள்ளே க்ளோஸ் பண்ணிவிட்டு இப்படி சுற்றி விட்டுக்கோங்க. சுற்றி விடும்போது மேலே மாவு கொஞ்சம் கிடைக்கும். அந்த மாவை தனியாக எடுத்துடுங்க. இப்போ எதனால் இருந்தனா பன்னு வந்து நல்லா ஈவனாக இருக்கும். உள்ளே வந்து ஒன்று போல் இருக்கும், மேலும் கீழும் சென்டரில் அப்படி ஸ்டஃபிங் இருக்கும். அதுக்காக தான் ஈவனாக பேக் ஆகும். இப்போ இன்னொன்று செஞ்சு காமிக்கிறேன். இந்த மாதிரி சுற்றி எடுத்துக்கோங்க. எக்ஸ்ட்ரா மாவெல்லாம் எடுத்துட்டிங்கன்னா ஒன்று போல் இருக்கும் பார்க்குறதுக்கு. அவ்வளோதான், நல்லா சூப்பராகிடுச்சு. இப்போ வந்து நான் குழந்தைங்களுக்காக சும்மா ஒரு ஷேப் பண்ணேன். அதாவது நல்லா கொஞ்சம் நீளமாக தேய்ச்சிட்டு நடுவில் ஸ்டஃபிங் வச்சுட்டு சைடில் இந்த மாதிரி ஸ்லிட் பண்ணிக்கோங்க, அது நைஃப் வச்சு. இப்போ வந்து பின்னல் போடுற மாதிரி ஒன்றுக்கு மேலே ஒன்று வச்சு போட்டுக்கோங்க. சும்மா குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி கொடுத்தோன்னா அது பன்னு சாப்பிட்றதோட இந்த மாதிரி வித்தியாசமாக கொடுத்தோன்னா நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. அதுக்காக தான் நான் இது ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி பண்ணேன். ரொம்ப நல்லா வந்துச்சு.
அவ்வளோதான். இந்த மாதிரி இது ஒரு சின்ன பேக்கெட் மாதிரி பண்ணேன். அவ்வளோதான். இதுக்கு மேலே வந்து நம்மள முட்டையோட மஞ்சள் கருவை கலக்கி வச்சுருந்தோம் இல்லையா, அதை வாஷ் பண்ணிக்கலாம் மேலே இந்த மாதிரி. எக் வாஷ் கொடுத்தோன்னா நீங்கள் எக்கு சேர்க்க மாட்டீங்க அப்படின்னா மேலே வந்து மில்க்கு தடவிக்கோங்க. நல்ல ஒரு கலர் கோல்டன் கலர் இருக்கும், அதுக்காக தான் பேக் ஆகி வரும்போது. இப்போ வந்து 180 டிகிரியில் வந்து 20 மினிட்ஸ் நான் பேக் பண்ணேன். ரொம்ப கரெக்டாக இருந்துச்சு. இப்போ மேலே வந்து பட்டர் தடவிக்கோங்க. நல்லா சாஃப்டாக இருக்கும் அப்போ தான். பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு. இது வந்து என் குழந்தைங்க நல்லா விரும்பி சாப்பிட்டாங்க. அந்த ஷேப் வந்து அவங்களுக்கு அப்படி இருக்கிறனால ரொம்ப பிடிச்சிருக்கு. பாருங்கள் ஸ்டஃபிங் உள்ள எப்படி இருக்குது அப்படின்னு. பன்னு வந்து நல்லா 2 பக்கமும் ஒன்று போல் இருக்குது. நடுவில் ஸ்டஃபிங் இருக்குது. நீங்களும் இதை ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஜோ சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.